மிதுனம், மிதுன லக்னக்காரங்க, மிதுன ராசியில பிறந்தவங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல திறமையானவங்களா இருப்பாங்க. புதனுடைய ஆதிக்க வீடு. அப்ப மூணாம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானம். இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியம் நல்லாவே இருக்கும். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அசால்ட்டான தைரியம். ஏன்னா புதன் இல்லையாங்க. அப்ப அங்க புதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்க தன்னுடைய திறமைகள், அறிவு, அனுபவ அறிவு அதிகம். புதன்னாலே அனுபவ அறிவு, படிப்பறிவு, அனுபவ அறிவு, இந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. ஆனா இந்த மிதுனத்துல பிறந்துட்டாலே ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட அவங்க அதுல போயிட்டு அவங்களுடைய திறமைகளை மிகப்பெரிய அளவுக்கு வெளிப்படுத்திடுவாங்க. ஆனாலும் இந்த புதன் ஆட்சி பெற்றிருந்தாலும் இவங்களுக்கு 10ஆம் இடத்துல புதன் நீசினாங்க. அப்ப ஒரு பதவிக்கு வர்றதுக்குள்ள இவங்க ஒவ்வொரு விஷயமும் போராடி தன்னுடைய நுட்பமான அறிவின் மூலமா அவங்க ஜெயிச்சிருவாங்க அந்த இடத்துல. ஆனாலும் அந்த பதவிக்கு வர்றதுக்குள்ள போகும்போது நான் இப்ப இந்த 4ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. இந்த புதனுக்கு வந்து விதிவிலக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா புதன் நீச்சமா இருக்கிறவங்க சூப்பரா படிச்சிருப்பாங்க. புதன் ஆட்சியா இருக்கிறவங்க, உச்சமா இருக்கிறவங்க தன்னுடைய அனுபவ அறிவு அதிகமா இருக்கும். ஒருத்தரை பார்த்து அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிறவங்க இந்த புதன் நீசமா இருக்கிறவங்க. இந்த புதன் நீசமா இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே புக்க படிச்சுட்டு போதும், அப்படியே ஒரு ஃப்ரெண்டை வச்சு படிச்சு அதை ஹியரிங் பண்ணிட்டு அதை அப்படியே போயிட்டு எழுதிட்டு வந்துருவாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை, மிதுனம் அப்படி இல்லை, தேடிட்டே இருக்கும். வாழ்க்கையில தேடல் தேடல் தேடல். ஏன்னா அந்த இடத்துல அறிவு அதிகமா இருந்தாலே என்ன ஆயிருங்க, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு சில இடங்கள்ல இவங்க அந்த தன்னுடைய அந்த சில விஷயங்களை அவங்க அந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அந்த புதன் அப்படிங்கிறவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் நீசமாகல. ஆனா இவருடைய இந்த மிதுன லக்னத்துடைய லக்னாதிபதி புதன் 10ஆம் இடத்துல நீச்சமாகிறார், 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். இவங்களுக்கு இந்த சொத்து இது எல்லாமே காலி இடம் வாங்கி போடுறது, வீடு மனை, வீட்டை விட மனை, காலி இடங்கள், விவசாய நிலங்கள், இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். தாய் உடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும், தாயுடைய அரவணைப்பு எப்பவுமே இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். என்னதான் இவங்க பேர்ல ஒரு சொத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த சொத்து ஏதோ ஒரு இழுபறியில நிற்கும். சகோதர உறவு, ஏன்னா அந்த 6ஆம் அதிபதி செவ்வாய் அந்த இடத்துல பகையாயிறாரு. அப்ப எதிரிகள், இந்த இடத்துல எதிரிகள் எடுத்துக்கலாம், கடன் எடுத்துக்கலாம். இந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா வாங்கிட்டே இருக்கணும். கடனுக்கே சம்பாதிச்சு எல்லாத்தையும் கட்டுற மாதிரி. ஏன்னா அந்த வீட்டுல செவ்வாய் பகையாயிறாரு, 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாயிறாரு. அப்ப இவங்க என்ன பண்றதுன்னா கடன் வாங்கிட்டா வட்டி கட்டி அந்த கடனுக்கு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் போயிடும். அப்போ ஒரு திருப்தியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்க. ஒரு ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களால ஜெயிக்க முடியும். ஒரு எதிரி போனா ஒரு எதிரி வந்துருவான், ஒரு கடன் போனா ஒரு கடன் வந்துடும், ஒரு வழக்கு முடிஞ்சா ஒரு வழக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏதோ ஒண்ணு அவங்களுக்குள்ள அந்த ரொட்டேஷன்ல இருந்துகிட்டே இருக்குன்னா உறவுகள் சார்ந்த அந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா புதன்னாலே நமக்கு உறவுகள், அந்த இடத்துல செவ்வாய் பகையாகிறதுனால உறவுகள் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது குரு பகவான். மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு ஆல்ரெடி என்னங்க, குரு வந்து பாதகாதிபதி, 7 குடையவர் 10 குடையவர். இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது 7 8ஆம் அதிபதி, 8ல நீசமாகிறார். அப்ப 7 10 குடையவர் 8ஆம் இடத்துல நீசமாகும் போது கொஞ்சம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு காலம் கடந்த திருமணம் லேட் ஆகுது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம், அதுவும் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது கணவன் மனைவிக்குள்ள. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு குரு பகையாவும் போயிடுறாரு, பிளஸ் அந்த இடத்துல குரு பாதகாதிபதியாவும் போயிடுறாரு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தொழில் சூப்பரா இருக்கும், ஆனா குடும்ப வாழ்க்கை அவுட். எப்பவுமே நம்மளுடைய ஜாதகத்துல 2 விஷயம் தான், அகம் ஒண்ணு புறம் ஒண்ணு. அகம் நல்லா இருந்தா புறம் பாதிக்கப்படும், புறம் நல்லா இருந்தா அகம் பாதிக்கப்படும். பொருளாதாரம் நிறைய இருக்கு, காசு பணம் நிறைய இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள நிம்மதி இருக்காது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. குடும்பத்துல அந்யோன்யமா இருக்காங்க, கணவன் மனைவி சூப்பரா இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க வறுமையில வாடுவாங்க.
அது உண்மை. ஏன்னா நமக்கு நம்மளுடைய ஜாதகத்துல 2 விஷயத்தை தான் இறைவன் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. ஒண்ணு கிடைக்கும் போது ஒண்ணு இழந்து இன்னொன்னு நம்ம அடையிற மாதிரி இருக்கும். அப்ப 2மே கிடைக்காதாங்க அப்படின்னா, ஏதோ அந்த நம்மளுடைய அந்த கர்மா நம்மள வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம மனசுக்குள்ளயாவது அந்த ஏக்கங்கள், அந்த கஷ்டங்கள் நமக்கு இருக்கும். எல்லாரும் சொல்றதுக்கு நல்லா இருக்கலாம், நான் நல்லா இருக்கேன் மேடம், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நல்லா இருக்கும்னு எல்லாராலையுமே எல்லா நேரங்கள்லயும் சொல்ல முடியும். அந்தந்த தசாபுத்திகள் வரும்போது இவங்களுக்கு குரு திசையோ செவ்வாய் திசையோ வரும்போது மிதுன லக்னக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த டைம்ல அடிதடி பிரச்சனை இது எல்லாமே வரும். ஏன்னா அந்த கிரகங்கள் அந்த வீட்டுல பகையா இருக்கும் போது நம்ம முற்பிறவியில சகோதரை ஏமாத்தி பூமி சொத்து சுகத்தை வாங்கிட்டோம், வாழ்க்கை துணை ஏமாத்திட்டோம், குருவா இருக்கக்கூடியவங்களை நம்ம மதிக்க தவறிட்டோம், பதவிக்காக ஒருத்தரை நம்ம கஷ்டப்படுத்துறது, இது எல்லாமே நம்ம கர்மா. இப்ப நம்ம ஒருத்தர் வந்து இருக்காங்க அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க திறமை இருக்கும், அவங்கதான் ஃபர்ஸ்ட் கிரேட்ல வர மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பணத்தை கொடுத்து இவங்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க, அவங்க அதன் மூலமா பாதிக்கப்படுவாங்க. இதுவும் கர்மா தான். ஏங்க நான் என்னுடைய திறமை, உங்களுடைய திறமையின் மூலமா வர்றது வேற, பணம் கொடுத்து வர்றது வேற. இதுதான் அந்த குருவுடைய ஆதிக்கம். அப்ப இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாயும் குருவும் பகை. அடுத்தது குரு பாதகாதிபதி. அப்ப இந்த மாதிரியான நம்ம சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அப்ப நம்ம எது நமக்கு ஆகாதோ அதை போய் என்ன பண்ணக்கூடாதுங்க, நமக்கு கை வைக்க கூடாது. அப்போ ஒரு வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலுமே கூட இவங்க எல்லாரும் ஒன்னா வேலை செஞ்சா இவங்க மட்டும் தனியா வேலை செய்யும். ஏன்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பகையை கொடுக்கும், ஒரு சத்ரு எதிரி கூட இருந்து குளிப்பறிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிரிகள். ஏன்னா 7ஆம் இடங்கிறது நட்பு, நண்பனே எதிரியாகிறது. இது எல்லாமே இந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்கும். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி பழனி முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவரை போயிட்டு ராஜ தரிசனம் பார்த்துட்டு தேர் இழுத்தா தேர் தங்க தேர். ஏன்னா எனக்கு வேலையில பிரச்சனை இருக்கு, எனக்கு திருப்தியான ஒரு வேலை அமையல, வேலை கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயம் உள்ளவங்க எல்லாமே இந்த பழனி நமக்கு எப்பவுமே போயிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல முதியோர்களுக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே வரணும். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை துணை, நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பு, தொழில், இது எல்லாமே அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா எவ்வளவோ செலவுகள் பண்றோம். ஒரு ஆசிரமத்துல போய் ஒரு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கறத நான் எப்பவுமே ஆதரிக்கவே மாட்டேன். ஏன்னா பணம் கொடுக்கறத விட அவங்க போயிட்டு அந்த இடத்துல நின்னு அவங்களுக்கு சாப்பாடு நம்ம கையால ஒருத்தருக்காவது போட்டுட்டு வரும்போதுதான் நம்ம அந்த முன் ஜென்மத்துல செஞ்சதனுடைய கர்மாவை நிவர்த்தி பண்றோம். நிவர்த்தி தாங்க பண்றோம், புண்ணியம் எல்லாம் கிடையாது. எல்லாருமே நான் சாப்பாடு போட்டேன், நான் ஆசிரமத்துல சாப்பாடு போட்டேன், எனக்கு புண்ணியம், கர்மாவை கழித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அங்க அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு ஆதரவு இல்லை, முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள் அவங்களுக்கு போய் சேரும்.